புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். கார்த்திகேயன், பாஜக தலைவர்களுடைய பிரச்சாரத்துல திரு மோடி பிரதமர் தொடங்கி அனைத்து தலைவர்கள் பிரச்சாரத்துல வளர்ச்சியை முன்னிலைப்படுத்தி பரப்புரை மேற்கொள்ளப்படுது. என்ன பண்ணோம் 10 வருஷத்துல, இவங்க என்னெல்லாம் பண்ணல, இனிமே நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த வளர்ச்சி ஓரியன்டடுங்கிறது மக்களுக்கு ஒரு கவர்ச்சியை கொடுக்க தானே செய்யும். அது இருந்திருந்தா கொடுக்கும். பிரதமரோட கேம்பெயின் நான் பை அண்ட் லார்ஜ் எல்லா மாநிலங்களிலும் பேசுறதையும் பார்க்கிறேன். அவருடைய பிரச்சாரத்தில் அதிகமாக மேலோங்கி இருக்கிறதுன்றது எதிர்கட்சிகள் மீதான விமர்சனம் தான் வைக்கிறார். அதுவும் குறிப்பாக எதிர்கட்சிகள் அனைவரையுமே கரப்ட், ஊழல் செய்தவர்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறது. ஈடியை பற்றி அவர் பேசின அளவிற்கு அவர் வளர்ச்சியை பற்றி, அவர் 10 ஆண்டுகளில் செய்ததை பற்றி பேசல பிரதமர் மோடி. ஒப்பீட்டளவில் சொல்றேன். அவர் மொத்த பேசின பேச்சுக்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு செய்திருக்கிறோம், ஜார்க்கண்டுக்கு எவ்வளவு செய்திருக்கிறோம், அசாமுக்கு செஞ்சிருக்கோம், இப்போ ஒவ்வொரு மாநிலமா போறார் இல்லையா, அந்த இடங்கள்ல செய்த சாதனைகளையும் எதிர்கட்சிகள் மீது வைத்த விமர்சனத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அது அதிகமாக இருக்கிறது எதிர்கட்சிகள் மீதான விமர்சனம் தான். அதில் ஊழல்ன்றதான் பேசுறாரு. ஆனா அதே பிரதமர் எலக்டோரல் பாண்ட் எடுபடாத குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், ஊழல் அப்படின்னு எதிர்கட்சிகள் மீது பிரதமர் வைக்கக்கூடிய விமர்சனம் பரப்புரையில வைக்கிறது ஈடுபடாத மக்கள்கிட்ட. இது 2 தேர்தல் அதுக்காக உங்களுக்கு கொடுத்தாச்சு. நீங்க ஊழல்னு சொல்லி தான் 2014 ஆட்சிக்கு வந்தீங்க. 2G கோல்கேட் எல்லாம் பேசிட்டு தான் வந்தீங்க. அதற்கப்புறம் குடும்ப ஆட்சி எல்லாம் பேசிட்டு தான் வந்தீங்க. அதுக்கப்புறம் 2 முறை கொடுத்தாச்சு. அப்ப 3வது முறை நீங்க மீண்டும் பிரதமராக வேண்டும்னு கேட்கக்கூடிய ஒரு நபர் 10 வருஷத்துல இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி வந்தா நான் என்ன செஞ்சிருக்கேன் பாருன்ற சாதனை விளக்கத்தை தானே சொல்லணும். அவர் ரிப்போர்ட் கார்டு எடுத்து தானே கொடுக்கணும். இத்தனை பண்ணியிருக்கேன்றதை தானே முன்னிலைப்படுத்தணும். அதற்கப்புறம் பாத்தீங்களா, நீங்க ஊழலை ஒழிக்கிறேன்னு நான் சொன்னேன், இவ்வளவு பணத்தை மீட் எடுத்துட்டு வந்திருக்கேன், 15 லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல எல்லாம் போட்டிருக்கேன் பாத்தீங்களான்னு சொல்லணும். இல்ல குறைந்தபட்சம் இத்தனை லட்சம் கோடி டெபாசிட் ஆனது சுவிஸ் பேங்க்ல இருந்து நீட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லணும். அதையெல்லாம் காமிச்சு, இல்ல வளர்ச்சி திட்டங்கள் இவ்வளவு செஞ்சிருக்க, நீங்கள் ஊழலை நிராகரித்தால், குடும்ப ஆட்சியை நிராகரித்தால் இவ்வளவு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு அந்த பட்டியலிட்டு இருந்தாருன்னா மக்கள்கிட்ட அவர் ஏற்புத்தன்மை வந்திருக்கும். அவர் இன்னும் பெரிய அளவிற்கான வெற்றிக்கு சாத்தியமாகும். ஆனால் மாறாக 2021ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டுல தான் சுவிஸ்ல இதுவரை இந்தியாவிலிருந்து டெபாசிட் செஞ்சதுலேயே அதிகமான டெபாசிட் ஆனது 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்தியாவிலிருந்து டெபாசிட் ஆனது ஒரு ஆண்டுக்கு அது அரசாங்கம் கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் நான் சொல்றேன். 30,000 கோடிக்கு மேல. அப்போ நீங்க பிளாக் மணி டெபாசிட்ன்றது, டாக்ஸ் ஹேவன்ல டெபாசிட்ன்றது அதிகரிக்குது உங்க பீரியட்ல. நீங்கள் சொன்னது போல மீட் எடுத்துட்டு வரல. சரி, அப்படி நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு வச்சீங்கல்ல, அது குறைந்தபட்சம் அதையாவது அதன் மீது எல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இத்தனை பேரை சிறையில் போட்டிருக்கீங்களா அப்படின்னா, கடைசியாக ஹேமந்த் சோரனையும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் எலெக்ஷனுக்கு 1 மாசம் 1.5 மாசம் முன்னாடி ஜெயில பிடிச்சி போட்டதை தவிர எத்தனை பேருக்கு மேல கன்விக்ஷன் வாங்கியிருக்கீங்க? நீங்கள் எந்த 2G கேஸ் மேல அந்த சவாரி செய்து ஆட்சிக்கு வந்தீங்களோ அந்த கேஸ் 75% ஆஃப் ட்ரையல் உங்க பீரியட்ல தான் நடந்தது. மோடி அவர்களுடைய ஆட்சியில தான் நடந்தது. கடைசியில் அக்விட்டல் தான் வந்துச்சு. ஓபி சைனி அந்த சிறப்பு நீதிபதி சொன்னார், 7 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன், ஏதாவது தரவுகள் எடுத்துட்டு வரீங்க, எல்லாம் நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு இதை அடிப்படையில் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி ஆர்கஸ்ட்ரேட்டட் சார்ஜ் ஷீட்னு சொல்லி தூக்கி போட்டார். சரி, திமுக கூட்டணி தலைவர்களுடைய பிரச்சாரம், இபிஎஸ் ஓட பிரச்சாரம் மக்களை கவருதா? எப்படி இருக்கு? இல்ல, இந்த பொதுவான பிரச்சாரம்ன்றது நீங்கள் என்ன இஃப் யூ ஆர் டு ரேங்க்னு பாத்தீங்கன்னா முதல் இடத்துல ஸ்டாலின் இருப்பார். அவர் நான் சொல்வது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய விஷயங்கள்ல சொல்றேன். மக்கள்கிட்ட ஒரு இமோஷனல் கனெக்ட் ஏற்படுத்த விதத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு சுணக்கம் இருந்தாலும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த சில வாரங்களாக நல்லாவே தீவிரமாக பிரச்சார காலத்தில் இறங்கியிருக்கார். அதுவும் கடந்த சில நாட்களாக அவர் பிஜேபி மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்துறது ஓரளவு இருக்கு. இன்னும் பெரிய அளவுக்கு இன்னும் செஞ்சிடல. முதல் கட்டத்தில் இல்லாத அளவு 2ஆம் கட்டத்தில் பண்ணது மூலமாக அவருக்கும் ஒரு நல்ல ஒரு இமோஷனல் கனெக்ட் ஏற்படுது. மோடி அவர்களை பொறுத்தவரை நேற்று நான் நண்பர்கிட்ட நீங்க கேட்டீங்க, ராகுல் காந்தியோட கோவை விசிட், அண்ணன்களை பத்தி பேசுனீங்க இல்லையா? அப்போ இங்க ஒரு 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் எப்படி பரிணமிச்சு இன்னைக்கு மாறி வந்திருக்குன்னா, இந்த ஸ்டேட்டினுடைய மக்களுடைய என்ன ஓட்டம் என்ன அதோட ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி அவர் பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம். தமிழ் பெருமை பேசுவது, இங்க இருக்கக்கூடிய அரசியல் புரிதல், மக்களுடைய என்ன ஓட்டம் என்ன அதெல்லாம் புரிந்து பேசக்கூடிய ஒரு தலைவரா அவர் உருவெடுக்கிறார். ஸ்வீட் 1 கிலோ வாங்கிட்டு ரசகுல்லா ஜாமுன் வாங்கிட்டு ஸ்டாலின் கொடுத்து நான் யாரும் அண்ணன்னு சொன்னதே இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு ஏற்புத்தன்மை அதிகரிக்கும். ஏற்கனவே கம்பாரிசன்ல பாத்தீங்கன்னா 77% ராகுல் காந்தி இஸ் மோர் லைக் தேன் மோடி. அதாவது 3 ஒரு பங்கு தான் 25% தான் மோடி வர்றாரு. 75% திரு ராகுல் காந்தி தான் ஏற்கப்படுகிறார் என்ற பல்வேறு கருத்து கணிப்புகள் சொல்லுது. அப்ப அதையும் தாண்டி அவர் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய புரிதல்
எவ்வாறு இருக்கு அப்படின்றதுக்கு ஏத்த அரசியல் பேசுறது தான். அவர் வந்து பாராளுமன்றத்திலேயே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசினார், அந்த டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் அந்த சமயத்துல சொன்னார் இல்லையா, நீங்கள் எந்த காலத்திலும் உங்களால் தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாட்டையும் வந்து வென்றெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த கனெக்டை வந்து நீங்க ஏற்படுத்தணும். இப்ப மோடி அவர்கள் வெறுமனே தமிழ் பெருமை பேசுவதை தாண்டி அது என்ன பேசினால் மக்களோடு வந்து அவர் அசோசியேட் அவர் எளிமையாக அவரோடு மனங்களை வென்றடிப்பார்ன்றது முக்கியம். டாப் 3னா நீங்க ஸ்டாலின், எடப்பாடி, மோடின்னு ரேங்க் பண்றீங்க. சரி, நீங்க அந்த லிஸ்ட்ல வந்து ராகுல் ஒரே ஒரு தடவை வந்தனால சேர்த்தல. புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.